சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நிலைக்கண்ணாடி. அந்த நிலைக்கண்ணாடியை பார்த்து மற்றவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்திக் கொண்டால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அவர் இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்? நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து பேசும்போது கூட சொன்னார், ஆகாயத்தை தாண்டி நட்சத்திரங்களின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அது அந்த கவிதை வேகத்திலே அவசரத்திலே சொன்னது. நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து முடித்தாயுண்டது. இனிமேல் போய் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வானவெளியில் சூரியனுக்கு பக்கத்தில் சூரியனுக்கு நிகராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். சூரியனுக்கு பக்கத்தில் என்றால் நீங்கள் அரசியல் ரீதியாக எண்ணக்கூடாது. அவர்கள் இத்தகைய உயர்வுக்கு, இத்தகைய பெருமைக்கு, புகழுக்கு இன்றைக்கு உரியவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சூப்பர் ஸ்டார் என்று முழுமையாக சொல்வதற்கு முன்பே முதல் எழுத்தை சொன்ன உடனேயே இந்த மண்டபம் அதில் கரகோஷம் கையொலி கிளம்புகிறது என்றால் அதற்கு அவர் ஒரு நாள் இரு நாள் பட்ட சிரமங்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை நான் பின்பற்றி பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி வந்திருக்கின்ற கதைகளை, கட்டுரைகளை, செய்திகளை எல்லாம் பல்வேறு ஏடுகளிலே நான் படித்து பார்த்தது. சில நேரங்களிலே வியப்படைந்திருக்கின்றேன், பல நேரங்களிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன், பல நேரங்களிலே உருகி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை படிகளில் அவர் ஒருவரை தவிர அந்த படிகளில் ஒழுக்கி விடாமல் வேறு யாரும் ஏறி இந்த உச்சாணி கொப்பிற்கு வந்திருக்க முடியாது. அத்தகைய சாதனையை புரிந்துதான் இன்று நம்முடைய அன்புக்கும் நம்முடைய வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவராக அவர் விளங்கு